தங்கச்சி வீட்டுக்கு வந்து 4 நாள் ஆகுது. இன்னைக்கு 4வது நாள். இன்னைக்கு எப்படி சுற்றி வீட்டுக்கு கிளம்பி ஆகணும். மீனம்மா என்ன பண்ணிட்டுருக்கானே? என்னப்பா பண்ணுற? புளிச்சிக்கிற கிள்ளிங்கிறேன். கழிஞ்சுங்கிறியா? இவன் ஏதோ பண்ணிட்டுருக்காங்க. சும்மா வெத்து வெயிட்டாக உட்காந்துருக்கான் புள்ளி. தங்கச்சி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்பெஷலாக செய்யலான்னு அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கான எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி பண்ணிட்டுருக்கு. சப்பாத்தி குழம்பு என்னம்மா? எக்கு கீமா. தங்கச்சி செஞ்சால் ரொம்ப சூப்பராக ஸ்பெஷலாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் தலைமாலே போட்டுச்சு. அண்ணே நீ செய்யணும், அது பரவாயில்ல, எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்னையோட சாப்பிட்டு ஊரை விட்டு ஓடிடணும் இவங்க இந்த பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்துருச்சு. நான் சரியாக சமைக்கிறது இல்லையா? எனக்கு தெரிஞ்சிச்சு உங்க பிளானு. அதனால காலையிலே கீரைக்கு இல்லைங்கிற இது கரைஞ்சி நாங்க சாப்பிட்டுக்கிறோம். அரிசி கை வச்சிட்டேன், சோறு செஞ்சுங்க. அப்படி நீங்க சாப்பிட மாட்டீங்க? அது எவ்வளவு சூப்பரா இருந்தாலும் நீங்க சாப்பிடவே கூடாது. அதுக்கப்புறம் சொல்லிட்டு எங்களுக்கு வேணாம் சாமி. அதேதான் சாமி, எங்களுக்கு வேணாம். நம்மளே சாப்பிடலாமா? அதை அவளுக்கு சுத்தமா நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. முட்டை பாத்தீங்கன்னா என் தங்கச்சி வந்து வேக வச்சுச்சு. இப்போ எக் கீமா தான் பண்ண போறேங்க. நான் தான் சமைக்க போறேன். வெல்கம் டு மை சமையல். சுத்தமா கை கூட வைக்க மாட்டாது. ஓகே, சப்பாத்தி ரெடி ஆயிட்டு இருக்குங்க. இது பாருங்க, தக்காளி வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சுச்சு என் தங்கச்சி எனக்காக. மசாலாலாம் இருக்கா இல்லையம்மா? ஓகே, மஞ்சள், அதுக்கப்புறமா வந்து ஏய் என்ன அங்க அது நான் சொல்றேன், ஒன்னொன்னா சொல்றேன் இரு. மிளகு பொடி, ஏய் மிளகு பொடி, அப்புறமா கரம் மசாலா, புகையுத என்னாச்சு? இரும்புல சுடு தண்ணி கொடுமா அவளுக்கு. அது மாதிரி நிறைய மசாலா தேவைப்படும், நான் சொல்றேன் ஒண்ணுன்னா. ஓகேவா? மாடு வந்து பாத்தீங்கன்னா கீரை கிள்ளிட்டு இருக்கு. அங்க டில்லி மாடு பாத்தீங்கன்னா சமைக்க போகுது. அதாவது மாட்டோடைய குட்டி பாத்தீங்கன்னா இங்க சப்பாத்தி வந்து உருட்டி இருக்கு. இந்த முட்டையை உரிச்சிக்குவோம். 1 லிட்டர் எண்ணெய் ஊத்து. 1 லிட்டர் எண்ணெய் ஊத்தி பேசிஞ்சா அப்படிதான் இருக்கும். ஆமா, என்ன பண்ணீங்கற பார்த்தா தெரியல, தோலை உரிக்கிற முட்டை இல்லனா. நான் வந்து 10 முட்டை எடுத்துருக்கேங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு வந்து இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. டிஸ்கஸ் எல்லாம் போயிருந்தது, எத்தனை தக்காளி போடணும், எத்தனை வெங்காயம் போடணும்ட்டு. அதெல்லாம் வந்து நாங்க எவ்வளவு வேணா போட்டு, உனக்கு எதுக்கு? சரி நீ சாப்பிட போறது இல்ல, தேவையில்லாது. நீ பார்த்தா வீடியோ பாக்குறவங்க சொல்றேங்க, அதெல்லாம் கணக்கெல்லாம் இல்ல, எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுங்க. நீ எவ்வளவு போறீங்களோ அவங்க ருசியா இருக்கணும் பாருங்க. இதுல தெரிஞ்சு போயிட்டு இருக்கோம் அவங்களுக்கு நீ எவ்வளவு நல்லா சமைப்பேன்ட்டு. இந்த பாரு, சாப்பிட்ட பிறகு சொல்லு, எதுவா இருந்தாலும் சாப்பிட்ட பிறகு சொல்லு. அதான் நீ தான் சாப்பிட போறது இல்லை, அப்புறம் ஏன் பேசுற வளன்னு? சரி வேலையை பாரு. அழகா உரிச்சு எடுத்துட்டோம். போய் புல்லு மேய். நீ மேய் பாரியா? கீரை கில்லு. கீரை அப்புறம் முட்டை குழம்பு நல்லா இல்லைன்னு கீரை குழம்புல கையை வச்ச கையை வெட்டுருவேன். மதியமா நாங்க வந்து சிக்கன் குக்கா சாப்பிடுவோம். சரிப்பா, ஏன்னா சிக்கன் சாப்பிட போறாங்க. நம்ம புளிச்சு போந்துதான் தின்னணும். நீங்க பரவாயில்ல, பகச்சிக்காத. ஒன்னும் கிடைக்காது, அப்புறமா கொடுக்க மாட்டோம். எங்களுக்கு கொடுக்க தேவையில்லை, எங்களுக்கு தேவையில்லை. நாங்களே முதல்ல வேணாம் சொல்லிட்டோம். சிக்கன் செய்றோம், அதல புளிச்சக்கீரையை கூட போட்டு போடுறோம். ஏன் தர்றீங்க நீங்க புளிச்சக்கீரையாவே? தருவோம். ஏன் தர்றீங்க? ஏன் வெக்கமா இல்ல உங்களுக்கு? எங்களுக்கு ஏன் வெக்கமா இருக்குது? உங்களுக்கு தான் வெக்கப்படணும், நீ தான் வெக்கப்படணும். நாங்க ஏன் வெக்கப்படுறோம்? நாங்க ரோசமா முட்டை குழம்புல கையை வைக்க மாட்டோம், நீங்க புளிச்சக்கீரையில கையை வைக்காதீங்க. நாங்க சொல்லலையே, எங்களுக்கு ரோசம் இல்ல. நாங்க எதுல வேணா கையை வைப்பேன். நாங்க புளிச்சக்கீரை சாப்பிட மாட்டோம்னு சொன்னா சொல்லியே என்னடா இவ்வளவு மானம் கட்டவங்களா இருக்கறாங்க? எஸ், பிராண்ட் அம்பாசிடர். அதுல நீங்க தான் சொன்னீங்க நாங்க எதுக்கு மேல கை வைக்க மாட்டோம். நீங்க அது முடியத்துல நான் கீரையே முடிச்சிடுவோம். இப்போ சமையல் அறைன்றது பெண்களுக்கான ஒரு கோட்டை. அந்த கோட்டைக்குள்ள வந்து நம்ம இன்னைக்கு சாதிக்க போறோம். சூப்பரா சமைக்கிறோம், ருசிக்கிறோம். முதல் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஜீரகங்க கொஞ்சோண்டு. அடுத்து நம்ம பண்ணோம், சொல்லுமா. முதல்ல சிம்ல வை. இப்போ என்னமா பண்ணோம் சொல்லுமா. சரி விடுங்க, நானே பண்றேன் பாருங்க. இதோ வெங்காயத்தை போட்டுருவாங்க. என்னம்மா எனக்கு தெரியும், வாமா எப்படி செய்யுது, எத்தனை முறை செஞ்சிருக்கேன். சும்மா இருமா. என்னடா ஏய் போடா ஏய் போடா. கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு சும்மா அப்படியே கிண்டுன்னு கிண்டலாங்க.
நம்மளோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு பச்சை மிளகா கட் பண்ணி கொடுத்துட்ருக்காருங்க. கேரியான் சீரகம் போட்ட சரி அதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய்க்கு அப்புறம் சீரகம் போட்டோம். சீரகத்துக்கு அப்புறம் பச்சை மிளகாச்சி அது வெங்காயத்தை போட்டோம். இப்போ பச்சை மிளகா போடுவோங்க. அதை பச்சை மிளகா போட்டுங்க. பொடியாக இருக்கணும். பச்சை மிளகா போட்டு சும்மா கிண்டோன்னு கிண்டுவோம். பொன்னிறமா வரட்டும். ஆமாம், வெங்காயம் பொன்னிறமாக வரணும். அந்த பக்கம் சப்பாத்தி சுட்டு இருக்கு தங்கச்சி. இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மெல்ல மெல்ல நாங்க வந்து சமைக்கிறத பார்த்து அந்த ஸ்மெல்லுக்காக அப்படியே ஓடி வந்துட்டாங்க. ஏங்க அண்டா வாங்கி பேச்சாலும் நம்பாதீங்க, அவன் அப்படிதான் சொல்லுவான். இவன் என்ன பண்ணா தெரியுமா? டேய் இதுக்கு முன்னாடி வந்து டொமேட்டோ சாஸ் வாசனை வருதுன்னா அந்த டொமேட்டோ சாஸ் வாங்கிட்டு வந்து வச்சா ஒரு டொமேட்டோ சாஸே போட்டு சாப்பிடுறானுங்கடா. அப்ப அந்த ஸ்மெல் எவ்வளவு பிடிச்சிருக்கு. நக்கீரன் பாய்ஸ்ங்க இவங்க, நக்கீரன் பாய்ஸ். இவன் என்ன பண்ணான்னு கேளு. சரி இரு, அதுக்கப்புறம் சமையல் பண்ணும்போது ஏங்க தக்காளி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க தங்கச்சி கறியும் தீக்கு மேனின வெள்ளையா போட்டுங்கறா. உங்க தங்கச்சி சப்பாத்தி சுடுமான இந்தியா மேப் சுட்டுங்க. ஏய் இது நியூ டிசைன் சப்பாத்தி. சாப்பிடலாம் கீஞ்சி போன சப்பாத்தி. எங்க இருக்கு தீஞ்சி போறது? இதுனேது இது தோ அதுக்கு ஒண்ணு கீசிச்சு பா. இவரு சப்பாத்தி சுட சொன்னா டாரா கீச்சிடும். அத கீச்சினுக்குதா நீ இல்ல அது தேய்ச்சு குத்துந்து அந்த மாதிரி தேய்ச்சு குத்தாங்க. நீங்க தப்பு பண்ணிட்டு அப்புறம் செட்டிங்களா வேலை செய்ய தெரியல உங்களுக்கு. நீங்க வந்து பேசினீங்க போங்க அப்படி. நான் இருமா மசாலா எடுத்து இரு மசாலா போ மசாலாங்கெல்லாம் போடணும் போ. எவ்வளவு வேலை இருக்கு. அத நீ தான் போடணுமா போ. ஏங்க மஞ்சத்தூள் போடலாங்க. எல்லாம் ஒரே மட்டை போட மாட்டியோ? சமையல்ன்றது ஒரு கலை. மாதிரியே கொடுக்கும். தங்கச்சி மாதிரி கியூட்டா இருக்கு. எங்க மிளகு தூள் போட்டுக்கலாங்க. போதாட்டா இந்தம்மா அப்புறம் மிளகாத்தூள், கரம் மசாலா போடுவோம். மிளகாத்தூளும் போட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இது மேலே தண்ணி ஊற்றலாமா? அப்படியே நறுக்குன என்னப்பா இதை கேப்சிகம் போடுவோம். பேர் கூட தெரியல இதில் மாஸ்டர் எல்லாம் பேர் மறந்துடும். நம்ம செய்ய போகிறது எக் கீமா பூர்ஜின்றதுனால இந்த மாதிரி பெரிய ஓட்டையாக இருக்கிற காய் சீவுறது இல்லை ஏதாச்சும் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம துருவிக்குவோம். இந்த மாதிரி வருங்க. இந்த மாதிரி துருவிக்குவோம். நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோங்க. முட்டை துருவல் நிறைய போடுவோம் இல்லையா, அதுக்கேற்றபடி நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கணும். இல்லைன்னா ரொம்ப கெட்டி ஆகிடும். அப்புறமா இன்னும் உப்பு போடலையாம்மா? உப்பு போடலைங்க, இப்போ போடுவோம். நம்ம உப்பு எடுமா. இதில் தினமும் அம்மா வந்துட்டுவாரு உப்பு லாஸ்ட்டில் போடுற அப்படின்னு சொல்லி. உப்பெல்லாம் முதல்ல போடணும். குழம்புல என்ன போடலாம், அதாவது கலக்கிற பொருட்களில் வந்து முதல்ல உப்பு போட்டுக்கணும். தண்ணி கொஞ்சம் ஊற்றலாமா? இதுவே கெட்டியாக இருக்கு. நாங்கெல்லாம் உப்பு பார்க்க மாட்டோம். நாங்க போட்டா கரெக்டா இருக்கு. அப்ப ஏன் பார்க்க சொல்றீங்க? உப்பு நக்கி பாருப்பா. என்ன பாஸ்? கேப்சிகம் குழம்பு சூப்பர். அப்படியா? இப்போ வந்து அது முட்டை குழம்பா மாறப்போகுது. ஏக் பூர்ஜி மசாலாங்க. இது ஓரளவுக்கு கொதிச்ச பிறகு நம்ம இதை போட்ட உடனே இறக்கலாம். கொத்தமல்லி தூவி. குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. அதனால நம்ம துருவி வச்ச இந்த எக் வந்து இதில் சேர்த்துக்குவோம். அவ்வளோதாங்க, சமையலே முடிஞ்சுது. ரொம்ப நேரம் இதை வேக வைக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கலக்கி நம்ம எடுத்துட வேண்டியது தான். எக் பூர்ஜ் மசாலா. அவ்வளோதான். சப்பாத்தியோட அப்படியே வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ சூப்பராக இருக்கும். சூப்பரான எக் பூர்ஜ் ரெடி. எக் பூர்ஜுங்க. எக் கீமா பூர்ஜ். இதெல்லாம் சாப்பிட்டு ரிவ்யூ சொல்ல போகிறாங்க நம்ம ரிவ்யூயர்ஸு, குட்டீஸ் அண்ட் ஃபுட்டீஸ். சப்பாத்தி வச்சுக்கோங்க. பயமாருதா? யார் அது? அண்டா வாயனா நினச்சேன். குழம்பு சும்மா ஓட போகுது.
அப்படிதாங்க. எக்ஸலண்ட். வாவ். எக்ஸலண்ட். ஏய் சூப்பர். பாஸ். எப்படிமா இது கேட்டேன்? நீ சாப்பிட்றா? நல்லா இருக்கு. சும்மா போய் சொல்றீங்களா இல்லை உண்மையாவே நல்லா இருக்கா? ஓகே, அடிச்சு தம்சம் பண்ணுங்க. பாஸ் ஆயிடுச்சு. மீனாமா எடுத்துட்டு நான் சாப்பிட்டு சொன்னாதான் அது நல்லா அம்மாக்கு பல் வளர்க்கலையா? சரி, என்னப்பா சொல்லுப்பா. நல்லா இருக்குதா? நல்லா இருக்குதாடா? இப்பயும் நான் சொல்றேன். நான் சாப்பிட சொல்றேன் இரு. வெயிட். சொல்லில யாரா அது? டேய் அப்படியே ஜெகா வாங்குறாங்க பாத்தீங்களா? நான் எப்பத்துல தான் சொல்றேன்ல. அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டாங்க. அவசரப்படாதக்குள்ளா குட்டிஸ் பேச்செல்லாம் கேட்டு நீ சாப்பிடும் போது இனிமே உனக்கு வாய்ப்பு இல்லை, புளிச்சுக்கிற தரமாட்டேன். எனக்கு வாவ், சூப்பரான ஒரு குழம்பு இன்னைக்கு டெலிஷியஸாக நம்ம விட்னஸ் பண்ண போகிறோம், டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி இருக்குதா? என்னம்மா உண்மையாக சூப்பராக இருக்குதுயா? நான் சொல்கிறேன்டியா, எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்னென்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சுட்டேன், நிறைய ஜனத்தா வருதுனால. இன்னும் கொஞ்சம் குறைச்சி தண்ணி வச்சுருந்தா வேறு லெவலில் இருந்திருக்கும். இப்போயே சூப்பராக தான் இருக்குங்க. என்னப்பா என்ன சாப்பிட வெளியிரு. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். சூப்பர், நல்லா இருக்குது. என்ன ஃபோர்ஸாக சொல்கிற மாதிரி சொல்கிறிய? நல்லா இருக்குது. ஏதோ அடிச்சு கேட்பாங்க, அப்போ கூட சொல்லாத சொல்லி நினைச்சாங்க. ஓகே, ஆனா நல்லா இருக்குதுன்னு அந்த இதுல சொல்றதுக்கு கொஞ்சம் தோல்வி ஒத்துக்க முடியல பாஸ். ஒரு ஆளுன்னா நம்ம டிஃபன் சாப்பிடறதுக்கு போலாமான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பல்ட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் எங்க சொன்னேன், நான் நல்லா இருக்கும், சுபாஷ் நல்லாதான் செய்வாங்கன்னு சொல்லி துபா வரணும்னா செய்வாங்கன்னு நினச்சேன். பரவாயில்லைங்க, நல்லா தான் செஞ்சுருக்குறாங்க. சப்பாத்தி சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. எங்கள் அண்ணன் வீட்டில் காலையில் டிஃபன் இப்படி தாங்க போச்சு. உங்கள் வீட்டில் டிஃபன் கமெண்டில் சொல்லுங்கள். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதாங்க. அடுத்த சந்திப்போம். டாட்டா பாய்.